அனைவருக்கும் வணக்கம். மதுரை ஒரு நல்லிணக்க பூமி என்ற இருமாப்போடு இருந்தோம். ஆனால் ஒரு சிறு சலசலப்பு ஏற்பட்டு நம்மை இணைத்திருக்கிறது. என்னை பொறுத்தவரை மதுரையில் நடந்த நிகழ்வு என்பது ஒட்டுமொத்த தமிழகத்தையும் எப்படி நாம் ஆட்கொள்வது என்பதற்கான திட்டத்தினுடைய ஒரு ட்ரை பண்ணி பார்த்திருக்கிறார். இதில் என்ன கூர்மையாக கவனித்தால் சட்ட அமைப்புகளும் கூட அவர்களுக்கு துணையாக இருக்கின்றன. நாம் தான் இணைந்து இதை உடைக்க வேண்டும் என்பதனால் தான் இந்த கூட்டம். 2-3 விஷயங்களை மட்டும் சொல்லிட்டு சுருக்கமாக முடித்துக் கொள்கிறோம். மக்கள் சிவில் உரிமை கழகம் என்று சொல்லக்கூடிய PUCL சார்பாக நாங்கள் ஒரு குழுவினர் ஒரு சர்வே பண்ணோம் அந்த ஏரியாவை. அந்த மக்களை பொறுத்தவரை மிக மகிழ்ச்சியோடு இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மலை ஒரு நல்லிணத்துக்கான மலை. அது தேவையில்லாத ஒரு நெரேட்டிவை கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. கந்தர் மலையா சிக்கந்தர் மலையானது இது ஒரு பஞ்ச் டைலாக் மாதிரி. இது உடனே போய் பத்திக்கும். கிட்டத்தட்ட 40-50 போஸ்டர்களை பார்த்தால் அவர்கள் சார்பாக வெளியிட்ட போஸ்டர் சாதி அமைப்புகள் சேர்ந்தவர் அனைவரையும் அவங்க ஏற்கனவே ஒர்க் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இங்கு அன்று வந்தவர்கள் எல்லாம் மதுரை ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டியே எதுவும் இல்லை, எல்லாமே வெளிப்புறத்திலிருந்து வந்தவர்கள் தான். இதற்கு தயாரிப்பு வேலைகள் நடந்திருக்கின்றன. இதுக்கு ஆகவே இது பெரும்பாலும் சாதியினுடைய அமைப்பாகத்தான் அந்த நிகழ்வானது நடத்தப்படுகிறது. ஒவ்வொரு சாதிக்குள்ளும் வலதுசாரி தீவிரவாதமானது விதைக்கப்பட்டு வருகிறது. அப்ப நம்ம வேலை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. எங்கேயோ இருந்த முருகனை பற்றி பேச வேண்டும் என்றால் நான் வானமாமலை அவர்கள் அற்புதமான கட்டுரை எழுதியிருக்கிறார். கிட்டத்தட்ட முருகன்னா யாரு, அது வேலவன்னா யாரு, முருகன்னா யாரு, பல சங்ககால குறிப்புகளை வைத்து அந்த வேலன் வெறியாட்டு நடக்கும் பொழுது அவனுக்கு படைக்கும் படைகள் என்பது ஆட்டு ரத்தமும் தினைமாவும் என்பது தமிழர் பண்பாடுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா யாருக்காவது மதுரையில் சுப்பிரமணிய சாமி கோயில்னா தெரியுமா? ரொம்ப கொஞ்சம் பேர் தான் தெரியும். மதுரையில் நான் சுப்பிரமணிய சாமி கோயிலுக்கு போறேன்னா தெரியாது. மதுரை முருகன் கோயில் போறேன்னா தெரியல. திருப்பரங்குன்றம் என்றால் முருகன் கோயிலாகத்தான் நாங்கள் அறிவோம். அந்த பெயர் மாற்றம் எப்படி நிகழ்ந்தது? வள்ளிதான் வள்ளி முருகன் என்று சொன்ன இடத்தில் தெய்வானை எப்படி அங்கு வந்தார்கள்? இதெல்லாம் வரலாற்றை பல காலமாக திட்டமிட்டு திருப்பி இருக்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு இந்திரன் தன் மகளை திருமணம் முடித்து கொடுக்கிறார். இதுக்கு முன்னாலே இருந்த கடவுள்லாம் யாரு? கருப்பசாமி கீழே இருக்கிறார். அங்க ஆடு வெட்டி அங்க கோழி பலி கொண்டு எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். எல்லா சாதியும் இணைத்து பண்றாங்க. அப்ப இந்த மலையை பற்றி ஒரு வரலாறை பற்றி நாம் மீண்டும் மக்களுக்கு சொல்ல வேண்டி இருக்கிறது. இன்று வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா அங்க எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இப்பொழுது திடீரென்று உருவாக்குறது. எங்களுக்கு தெரிந்த ஒரு 10-15 ஆண்டுகளாக அங்க ரூம் போட்டு வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அங்க கார்த்திகை தீபத்தை எங்குதான் ஏற்ற வேண்டும் என்று அந்த மசூதிக்கு அந்த தர்காவுக்கு முன்னால் தான் சொல்றாங்க. இந்த தர்காவை பற்றிய வரலாறானது இவர்கள் எல்லாம் தீவிரமாக இப்பொழுது இஸ்லாமியர்கள் பரப்ப வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். இதில் என்ன தர்கா வழிபாடு வேணுமா வேண்டாமான்றது அடுத்த கட்ட பிரச்சனை. ஆனால் அவர் வந்தாரு. சிக்கந்தர் யாரு? அவர் இப்ராஹிம் என்பவர் யாரு? அவர் முகமது நபி அவர்களுடைய 16வது வம்சம் என்று சொல்லுகிறார்கள். அந்த வம்சத்தை சேர்ந்தவர் தான் துணைவரோடு அவங்க இறங்குறாங்க. கண்ணனூர்ல இறங்கியவர்கள் மதுரையில் அப்பொழுது குழப்பத்தில் ஆட்சியை பிடிக்கிறாங்க. அப்ப இவரிடம் ஒப்படைத்து விட்டு அவர் இதுக்கு போயிடுறாரு. ஏர்வாடி இவருடைய குருநாதருடைய தர்கா இன்னைக்கு வணங்கப்பட்டு வருகிறது. அங்க எதுவும் பிரச்சனை இல்லை. இங்க சொல்றீங்க தோழர்களே, நோன்பு திறக்க நேரமாகிவிட்டதால் இருக்கிற இடத்திலே நோன்பு திறக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த பேச்சு முடிஞ்சு ஒரு நிமிஷத்தை முடிச்சுக்கிறேன். அப்புறம் இது சமணர் மலையா கருப்பர் மலையா அல்லது சமண சிற்பங்களை சிதைத்து அது வச்சிருக்கிறாங்க. அதை இந்துக்களுடைய சிற்பங்களை சிதைத்து விட்டதாக இப்போ பேஸ்புக்ல கமெண்ட் வருது. தோழர்களே, நாம் இன்று இணைந்திருப்பது என்பது இது நேரம் இல்லை. இது ஆனால் நாம் இணைந்து இந்த இவ்வளவு பீப்புள் உட்கார்ந்து பார்க்கும்போது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. இது தேவை. இது நாம் ஒருங்கிணைப்பை காட்டிக் கொண்டிருக்கிறோம்.
நம்முடைய ஒருங்கிணைப்பு என்பது தொடர்ந்து தமிழகம் முழுவதும் செயல்பட வேண்டும் என்பதுதான் இந்த வேண்டுகோளாக இருக்கிறது. இல்லைன்னா பிரச்சனை ஆயிடும். இங்க இது மதுரை சார்ந்த பிரச்சனை அல்ல. இது இவங்க தேடி தேடி போவானுங்க, மலை முழுக்க கண்டுபிடிப்பானுங்க. இல்லைன்னா ஏற்கனவே வந்து ப்ரோக்ராம் போட்டு ப்ராஜெக்ட் போட்டு வச்சிருப்பாங்க. ஆகையினால அன்பே சிவம் என்று சொன்னால் பத்தாது, அது செயலிலும் இந்துக்கள் காட்ட வேண்டும். பல்வேறு சாதியினரை வந்து இனவெறியை தூண்டுகின்ற சக்திகளை நான் உடைத்தாக வேண்டியிருக்கிறது. நிச்சயமாக இந்த அமைப்பு, மதுரையில் தோன்றியிருக்கின்ற அமைப்பு தீயாக தமிழகம் முழுவதும் பரவும். அப்பொழுது நாம் யார் என்பது அனைத்து சக்திகளுக்கு புரியும். வாய்ப்புக்கு நன்றி.